ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star hotels, ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் திமுக முன்னணியில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பார்க்கிறோம். 50 தொகுதிகளில் திமுக தற்போது முன்னிலையில் இருக்கிறது. அதில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்களில் முன்னணியில் இருக்கின்றன என்ற விவரங்களை தற்போது திரையில் பார்க்கிறோம். காங்கிரஸ் 5 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. 28 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டது. தேமுதிக 10 இடங்களில் போட்டியிட்டது, ஒரு இடத்தில் முன்னணியில் இருக்கிறது. விசிக 8 இடங்களில் போட்டியிட்டது, 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. சிபிஐ 5 இடங்களில் போட்டியிட்டது, 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. சிபிஎம் 5 தொகுதிகளில் போட்டியிட்டது, 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதே போல 4 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக தற்போது ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது, அது ஒரு தொகுதியில் கூட முன்னணியில் இல்லை. பிற கட்சிகள் தற்போது ஒரு தொகுதியில் முன்னணியில் இருக்கின்றன. பிற 8 இடங்களில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன. தற்போது அது ஒரு இடத்தில் முன்னணியில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் முன்னணி நிலவரத்தை பார்க்கிறோம். அதிமுக 80 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதில் முக்கிய கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாஜக 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது என்ற முன்னணி நிலவரத்தை பார்க்கிறோம். அதே போல பாமக 18 இடங்களில் பாமக போட்டியிட்டது. அதில் 5 இடங்களில் பாமக முன்னணியில் இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய கட்சியான அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிட்டது. அமமுக ஒரு இடத்தில் முன்னணியில் இருக்கிறது. அடுத்து தமாக 5 இடங்களில் போட்டியிட்டது, ஒரு இடத்தில் கூட தமாக முன்னணியில் இல்லை. அதே போல ஐஜேகே 2 இடங்களில் போட்டியிட்டது, முன்னணி இல்லை. தமாக ஒரு இடத்தில் போட்டியிட்டது, முன்னணி இல்லை. அதே போல மற்ற கட்சிகளின் முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். அதிமுகவின் கூட்டணியில் பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் முன்னணியில் இருக்கின்றன. அதே போல பாஜக 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முன்னணி நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 234 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போடி நாயக்கனூர் தொகுதியின் முன்னணி நிலவரத்தை பார்க்கிறோம். அங்கு அவர் 11,579 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தாவேகா வேட்பாளர் 10,097 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது டெல்டாவின் முக்கிய மாவட்டமான திருவாரூர் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். திமுகவின் முக்கியமான முகமான பூண்டி கலைவாணன் 29,774 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். தாவேகா வேட்பாளர் அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். 23,960 வாக்குகள் பெற்றிருக்கிறார் தாவேகா வேட்பாளர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star hotels, ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம்.